நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை உள்ள பகுதி. ராகம் கருடத்துவனி. எளியவர் குரலை கேட்கிற அரசு நெடுநாள் நீடித்து நிலைத்திருக்கும். கண்டிப்பை ஏற்கா பிள்ளைகளால் பெற்றவர்களுக்கு பழி சொல்வரும். எளியவர் குரலை கேட்கிற அரசு நெடுநாள் நீடித்து நிலைத்திருக்கும். கண்டிப்பை ஏற்கா பிள்ளைகளால் பெற்றவர்களுக்கு பழி சொல்வரும். பொல்லாராட்சியில் தீவினை பெருகும். தீயவர் வீழ்ச்சியை நல்லவர் காண்பார். பிள்ளையை பிரம்பால் கண்டித்து திருத்து. பின்னாளில் அவன் உன்னுடன் இருப்பான். பொல்லாராட்சியில் தீவினை பெருகும். தீயவர் வீழ்ச்சியை நல்லவர் காண்பார். பிள்ளையை பிரம்பால் கண்டித்து திருத்து. பின்னாளில் அவன் உன்னுடன் இருப்பான். எளியவர் குரலை கேட்கிற அரசு நெடுநாள் நீடித்து நிலைத்திருக்கும். பதற்றமாய் பேசும் மனிதரை விடவும் அறிவற்ற மூடரை நம்பிடலாம். அடிமைக்கு அளவற்று இடம் கொடுத்தால் முடிவில் நன்றி மறந்தவராவார். பதற்றமாய் பேசும் மனிதரை விடவும் அறிவற்ற மூடரை நம்பிடலாம். அடிமைக்கு அளவற்று இடம் கொடுத்தால் முடிவில் நன்றி மறந்தவராவார். எளியவர் குரலை கேட்கிற அரசு நெடுநாள் நீடித்து நிலைத்திருக்கும். ஆத்திரக்காரன் வழக்கினை தொடுப்பான். முரடர்கள் கொடுமை புரிந்திடுவார். அவர்களின் பெருமை அவர்களை தாழ்த்தும். தாழ்மையுள்ளவரோ உயர்வினை அடைவார். ஆத்திரக்காரன் வழக்கினை தொடுப்பான். முரடர்கள் கொடுமை புரிந்திடுவார். அவர்களின் பெருமை அவர்களை தாழ்த்தும். தாழ்மையுள்ளவரோ உயர்வினை அடைவார். எளியவர் குரலை கேட்கிற அரசு நெடுநாள் நீடித்து நிலைத்திருக்கும். திருடர்களுக்கு நண்பராயிருப்போர் தம்மை தாமே அழித்துக் கொள்வார். மனிதரு கஞ்சுவோர் கண்ணியில் விழுவார். இறைவனு கஞ்சிடின் அடைக்கலம் பெறலாம். திருடர்களுக்கு நண்பராயிருப்போர் தம்மை தாமே அழித்துக் கொள்வார். மனிதரு கஞ்சுவோர் கண்ணியில் விழுவார். இறைவனு கஞ்சிடின் அடைக்கலம் பெறலாம். எளியவர் குரலை கேட்கிற அரசு நெடுநாள் நீடித்து நிலைத்திருக்கும். ஆட்சியர் தயவை கயவர்கள் பெறினும் ஆண்டவர் அவருக்கு தண்டனை தருவார். நேர்மையுள்ளவரை பொல்லார் வெறுப்பார். நேர்மையற்றவரை தீயவர் தவிர்ப்பார். ஆட்சியர் தயவை கயவர்கள் பெறினும் ஆண்டவர் அவருக்கு தண்டனை தருவார்.
நேர்மையுள்ளவரை பொல்லார் வெறுப்பார், நேர்மையற்றவரை நல்லவர் தவிர்ப்பார். எளியவர் குரலை கேட்கிற அரசு நெடுநாள் நீடித்து நிலைத்திருக்கும். கொள்கையில்லாரிடம் கோடிகள் இருந்தும் அவர்களின் முடிவு கேடாயமையும். மதியற்றோர் நாட்டை ஆளுகை செய்தால் குடிமக்கள் வெகுண்டு கிளர்ச்சிகள் செய்வார். கொள்கையில்லாரிடம் கோடிகள் இருந்தும் அவர்களின் முடிவு கேடாயமையும். மதியற்றோர் நாட்டை ஆளுகை செய்தால் குடிமக்கள் வெகுண்டு கிளர்ச்சிகள் செய்வார். எளியவர் குரலை கேட்கிற அரசு நெடுநாள் நீடித்து நிலைத்திருக்கும். கண்டிப்பை ஏற்கா பிள்ளைகளால் பெற்றவர்களுக்கு பழிச்சொல் வரும். எளியவர் குரலை கேட்கிற அரசு நெடுநாள் நீடித்து நிலைத்திருக்கும்.